கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மலையில் அமைக்கப்பட்டுள்ள பழங்குடியினரின் கடைகளுக்கு காற்று புகாத டப்பாக்களை வனத்துறையினர் வழங்கியுள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் உள்ள தென் கைலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி மலையில் 7வது மலை உச்சியில் சுயம்பு வடிவில் ஈசன் குடிகொண்டுள்ளார். பக்தர்கள் தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வனத்துறையினர் அனுமதி அளித்து வருகின்றனர். இந்த ஆண்டு மலை ஏறுவதற்கு கடந்த 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தினமும் ஏராளமான பக்தர்கள் கரடுமுரடான செங்குத்தான மலையில் ஈசனை காண ஓடோடி வருகின்றனர். வெள்ளியங்கிரி மலை ஏறும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை மலைக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்கும் வகையில் மலைப்பாதையின் துவக்கத்தில் உள்ள படிக்கட்டு பாதையில் வனத்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது. இங்கு பக்தர்களின் உடைமைகளை சோதனை செய்த பின்பே அவர்களை மலையேற வனத்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். வெள்ளியங்கிரி மலையில் பழங்குடியின மக்கள் அமைத்துள்ள கடைகளில் பிளாஸ்டிக் கவர்களில் கடலை போன்ற உணவுப் பொருட்கள் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். வனப்பகுதியில் பிளாஸ்டிக்கை முற்றிலும் தடை செய்ய வனத்துறையினர் மேலும் ஒரு முயற்சியாக தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் காற்று போகாத மூடியுடன் கூடிய டப்பாவை மலையில் கடை வைத்துள்ள பழங்குடியின மக்களுக்கு வனத்துறையினர் இலவசமாக வழங்கியுள்ளனர். இதன் மூலம் உணவுப் பொருட்கள் வைக்க பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்துவது தவிர்க்கப்பட்டுள்ளது. பிஸ்கட், வறுத்த கடலை போன்ற பண்டங்களை பேப்பரில் வைத்து மடித்து கொடுத்து வருகின்றனர். எனினும் அங்கு சேகரமாகும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகளை சேகரித்து அடிவாரம் கொண்டு சென்று அழிக்கின்றனர். வெள்ளியங்கிரி மலை 7 மலைகளை கொண்டது. கடல் மட்டத்தில் இருந்து 6000 அடி உயரம் கொண்டது. தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை 8 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. 7வது மலையில் சுயம்புலிங்கம் சுவாமியை தரிசனம் செய்யலாம். பழங்குடியினர் 6 மலைகளில் கடைகளை நடத்தி வருகின்றனர். 7வது மலையில் கடைகள் இல்லை. செங்குத்தான இம்மலையை கடந்து செல்ல ஈசன் துணை நிற்பதாக பக்தர்கள் நம்பிக்கை. வெள்ளியங்கிரி மலையின் சுற்றுச்சூழல் காக்க பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.